ஹாய், சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் இப்போ காமிக்கிற பொருளெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி உரம் வச்சுருங்க. ரெண்டாவது நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், பட்டை கிராம்பு போட்டுக்கலாம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு வெங்காயம் பாதி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். ரெண்டாவது ஒரு வதக்கி நான் 1/2 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு மல்லித்தூள், சிக்கன் தூள், மிளகாய் தூள், அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பொடி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கலாம், அதை போட்டுக்கலாம். ரெண்டாவது உப்பு சேர்த்து நல்லா ஒரு கிளறி மூடி போட்டு வேக விடுங்க. தண்ணி சேர்க்க வேணாம், அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வேகட்டும். நல்லா பாருங்கள், அந்த தண்ணி விட்டு நல்லா வெந்திருக்கும் கொஞ்சம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொத்தமல்லி ஆட் பண்ணி கிளறி இதை சூடான ரைஸு, இட்லி, தோசை கூட எல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.